அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தகப்பன் நல்லவர். நம்முடைய தகப்பன் கர்த்தர் நல்லவர். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என் தகப்பன் கர்த்தர் நல்லவர் சொல்லி நம்ம பழகிட்டோம். ஆனால் நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா? என் தகப்பன் நல்லவர். அந்த இடத்துக்கு நீங்கள் மேலே வந்துடணும். கர்த்தர் கர்த்தர் அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அவர் என் தகப்பன். அந்த இடத்துல நாம் இருப்பது தான் அந்த பூமியில் மேலான ஒரு காரியம். நாலு பேர் இல்லை, ஒரு ஆள் இருந்தாலும் போகும். இயேசு ஒருவனை தேடி போவார், ஒரு மனிதனை தேடி போவார். எனவே தாகமுள்ள வாஞ்சியுள்ள தேவனை தேடுகிற ஜனங்கள், அவர்களைத்தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இயேசு திரள் கூட்டத்தை தேடவில்லை, தம்மை தேடுகிறவர்களை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? எப்படி விசுவாசிப்பீர்கள்? உலகத்திலேயே இருக்கக்கூடிய பிரசங்கியார்ல சிறந்த போதகர் சொன்ன ஒரு வார்த்தை, பூமிக்கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. பாருங்க, இயேசு சொன்ன காரியங்களையே ஜனங்கள் என்ன செய்யல? விசுவாசிக்கல. அப்ப அவர் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அவைகளை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இவர்கள் ஒன்றை விசுவாசித்தார்கள். ஆனால் பூமிக்கு எடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு பேசுறேன், இதையே உங்களால விசுவாசிக்க முடியலையே. ஆனா அவர் எதை சொல்ல விரும்புகிறார்? பரம காரியங்களை. அப்போ பரம காரியங்களை கேட்பதற்கு காதுகள் இருக்கிறதா அப்படின்னு பார்க்கிறது. நல்ல கவனிங்க. இன்றைக்கும் பரம காரியங்களை நாம் கேட்பதற்கு வாஞ்சிக்கிறோமா? சரியா? பூமிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னாலும் நீங்க அதை விசுவாசிக்க மாட்டேங்கன்ட்டார். பாருங்க, இயேசுனுடைய பார்வை வேறு, ஜனங்களுடைய பார்வை வேறு. ஆனா கூட தான் இயேசுவோடு இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு, இயேசுனுடைய எதிர்பார்ப்பு வேறு. இன்றைக்கு இயேசு இருப்பார்னா, இங்க வந்து பேசுவார்னா என்ன பேசுவாரு? அப்போ இயேசுவை நம்ம புரிந்து கொள்ள முடியுமா? இயேசுவை புரிந்து கொண்டு இயேசு என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்த தெளிவு நமக்கு இருக்கா? நம்ம ஒன்ன தேடி போயிட்டு இருக்கோம். பூமிக்குரிய காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னாலுமே நீங்க விசுவாசிக்கலைப்பா. பரம காரியங்களை சொன்னாலும், பரம காரியங்களை அவர் என்ன செய்யலன்னு அர்த்தம்? சொல்லலைன்னு அர்த்தம். அவர் சொல்லலை, பூமிக்குரிய காரியங்களே பேசினாரு. இதே இவங்களால என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியவில்லை. அப்படியானால் நாம் அவர் சொல்லுகிற காரியங்களை நாம் விசுவாசிக்கிறோமா? பரம காரியத்தை விசுவாசிக்கிறோமா? அல்லது பூமிக்குரிய காரியங்களை, ஒருவேளை பூமிக்குரிய காரியங்களுக்காக நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவர் எதிர்பார்க்கிறது என்ன காரியம்? பரம காரியம். எத்தனை பேருக்கு ஆண்டவரே இந்த பரம காரியத்தை, பரம ராஜ்யத்தின் காரியத்தை எங்களோடு பேசுங்க, அதை நான் வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி கேட்கக்கூடிய இருதயம் உடையவர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசிப்பாங்க, நின்று யோசிக்க. நான் சும்மா ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு போக கிடையாது, உங்களை யோசிக்க வைப்பேன். நீங்கள் யோசிக்க வேண்டும். நீங்கள் யோசித்து அப்போ அவரோட நீங்கள் கனெக்ட் ஆகணும். அப்போ அவர் என்ன விரும்புகிறார்? என்ன அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? என்ன அருமையான ஆண்டவர் பூமியில் வந்து
அவர் பேசுறார். பூமிக்குரிய காரியங்களை பேசினாலே நீங்க விசுவாசிக்கலையா, பரம காரியங்களை எப்படி பேசினா நீங்க எப்படி? அப்போ பரம காரியங்களை விளங்கிக் கொள்வதற்கு அதற்குரிய வாஞ்சியும் விருப்பமும் வேண்டும், அதற்குரிய தாகமும் விருப்பமும் வேண்டும். பன்றி பார்த்தீங்களா? பன்றி எப்போதுமே எங்கே தான் பார்க்கும்? சேத்துக்குள்ள. அது கீழே தான் 24 hours பார்க்கும். சாகுற அன்னைக்கு தான் அவன் கழுத்தை கட்டி காலை கட்டி மேலே போட்டோம், அன்னைக்கு தான் வானம் என்ன செய்யும்? வானம்னு ஒன்று இருக்கா? இவ்வளவு நாள் பார்க்கலையா? என்ன நமக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நம்முடைய சிந்தையெல்லாம் எப்படி இருக்கும்? வானத்தை அண்ணாந்து பார், பரம காரியத்தை பார் அப்படின்னு இருக்கும். சரியா? எல்லாரும் கீழே பார்த்தாலும் எல்லாரும் கீழே பார்க்காங்க, நானும் கீழே பார்ப்போம்னு சொன்னா, பிரியமானவர்களே, இயேசுவை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். எல்லாரும் சிந்திக்கிறபடியே நானும் சிந்திச்சோம் சொன்னா, நான் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம். அவர் பரம காரியங்களை பேச விரும்புகிறார். பரம ராஜ்யத்தின் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்க விரும்புகிறார். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும்னா, பூமிக்குரிய காரியங்களையே. ஒருத்தன் கேட்டான், இயேசு இது முதல் அவர் பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீட்டிருப்பார், பாடுபார்னு சொன்னோன்னு அங்கே போய் ஒருத்தர் கேட்டோம், தாய் கேட்டோம், என் மகனில் ஒருத்தர் ரைட் சைடு இருக்கணும், ஒருத்தன் லெஃப்ட் சைடில் இருக்கணும் அப்படி. அப்போ அது எங்கே? வயிற்றில் இங்கே இங்கே உயர்வான இடத்துல நோ. அவரோடு இருக்க முடியுமா? அவரோடு நடக்க முடியுமா? அவர் பேசுகிறதை கேட்க முடியுமா? எப்பா குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, 2 பேருக்கு இடையில பிரச்சனை வரும்போது அவர் பேசுகிறதை நாம் கேட்கிறோமா? கணவனுக்கு மனுக்கு சண்டை வருது, அல்லது சண்டை வராமல் இருக்குமா? கண்டிப்பாக வரும், எல்லா வீட்லையும் வரும். ஆனால் அங்கே கர்த்தர் பேசுகிறது என்ன செய்யணும்? கேட்க வேண்டும். சரியா? கர்த்தர் பேசுவார், பேச மாட்டாரா? இங்கே பேசுறது முக்கியம் இல்லை, அங்கே பேசணும், அங்கே கேட்கணும். அங்கே கேட்டீர்களானால் பரம காரியங்களை அவர் என்ன செய்வார்? பேசுவார். அப்போ அந்த பரம காரியங்களை கேட்கிறவனுக்கு இந்த பூமியில் உள்ள காரியங்கள் எல்லாம் பெருசாவே என்ன செய்யாது, தெரியாது, தோணாது. சரியா? எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் எப்போதுமே அவருடைய பிளானே வேற, அவருடைய திட்டமே வேற, அவருடைய மனதே வேற. அப்போ அவருடைய மனதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுடைய வாஞ்சியும் விருப்பமாக இருக்கிறது. அவர் சொன்னார், யோவான் கீழே வாசிங்க, பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இந்த உலகத்துல ஒருத்தனும் இல்லை. பரலோகத்தில் வந்த பரலோகத்தில் இருக்கிறவர், பூமிக்கு இறங்கினவர் ஒருத்தருமே இல்லை. நான் சொல்றேன் அப்படின்னாரு. நான் சொல்றேன், பரலோக ராஜ்யத்தின் பரம ராஜ்யத்தின் அல்லது பரம காரியங்களை, பரம காரியம் நம்ம யோசித்தோமா? என்னைக்காவது பரம காரியம்னு என்னைக்காவது யோசிக்கணும்? என்ன பரம காரியம்னு சொல்லியிருக்காங்க, அந்த பரம காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? அந்த பரம காரியத்தை குறித்து நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இந்த பூமியில் உள்ள காரியங்கள்லாம் அடிபட்டுப்போம். சரியா? எல்லாம் அடிபட்டு இந்த பூமிக்குரிய காரியங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கனால்தான் சண்டை, வாக்குவாதம், பொறாமை இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். இங்கே பரம காரியத்தில் ஏரோப்ளேன் மாதிரி மேலே பறந்து, ஏன்னா பூமியில் உங்களுக்கு அங்கே மேலே எதுவுமே உங்களுக்கு பிரேக் டவுனே இருக்காது, வண்டி பறந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நம்முடைய மனது பரம காரியங்களை என்ன செய்யணும்? லைக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பிரசங்கங்கள் அப்படி இருக்கிறதா? செய்திகள் அப்படி இருக்கிறதா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 படிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம். இப்ப பாருங்க, யாரு? கிறிஸ்துவுடனே. நம்ம எல்லாம் பாஸ்டர் பார்க்கணும் விரும்புகிறோம், நல்ல பெரிய போதகரை பார்க்கணும் விரும்புகிறோம், பெரிய போதகரோட நமக்கு ஐக்கியம் இருக்குன்னு விரும்புகிறோம், பெரிய புகழ்பெற்றவங்களோட நமக்கு ஒரு நல்ல தொடர்பு இருக்குன்னு விரும்புகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால். நான் யாரு? கிறிஸ்துவோடு எழுந்தவன். இதுதான் பரம காரியம்.
விளங்குதா? இது பரம காரியம். இது சாதாரண மனுஷனுக்கு அது புரியுமா? அப்போ நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவன். நல்லா புரிஞ்சுங்க. இதுதான் பரம காரியம். அப்போ பரம காரியங்களை குறித்த தேடல், வாஞ்சை, தவிப்பு எத்தனை பேருக்கு இருக்கு? இதுதான் ஆதி அப்போஸ்தலருக்கும் இயேசுக்கும் இருந்தது. அது பரலோக ராஜ்யம். அதுக்காக இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே கால் கீழே வச்சிருந்தாங்க. அப்போஸ்தலர் வந்து எல்லாத்தையும் விட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு வந்த உடனே கர்த்தர் அவங்களுக்கு எல்லாரும் அவன் சொத்தை விட்டு இவங்க பார்த்து விட்டாங்க. இவங்க கையில் யாருமே செய்யல, எடுக்கல. நீங்க யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? எல்லாரும் கொண்டு வந்து வித்து சொத்தை வித்து கொண்டு வந்து விட்டான். இவங்க விட்டாங்க. அப்போஸ்தலர் பார்த்துலாம் அவன் கையில எடுக்கல. பிச்சை ஓடுறதுக்கு அந்த பிச்சை காசு இல்லைன்னா பேதுரு சொன்னான். அப்படியானால் இதுதான் பரம ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டதுன்னு சொன்னார். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தை கிறிஸ்துவோடு நான் எழுந்தவன். கொலோசியர் 1:12, 2:12 நினைக்கிறேன். கொலோசியர் 2:12. ஞான ஸ்நானம் தண்ணியில முங்கி எந்திக்கும். அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவரோட அடக்கம் பண்ணப்பட்டேன். இதுதான் பரம காரியம். இந்த பரம காரியத்தை எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறோம்? ஞான ஸ்நானத்தினால, ஞான ஸ்நானம் நடக்கணும், தண்ணியில முங்குறது இல்லைங்க. நான் கிறிஸ்தவனை மாறிட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அதுக்கு அடையாளமே கிடையாது. அடையாளம் இருக்கு. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். பழைய மனுஷன் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். பரம காரியம் கண்ணு புரிய விளங்குச்சா? அப்போ பிதா நம்ம எப்படி பார்க்க விரும்புகிறார் அப்படின்னா, ஞான ஸ்நானத்துல இவன் அவரோட அடக்க மாட்டான். இப்போ இயேசுவை உயிர்த்தெழுந்த பண்ணின செயல்னால இப்போ கிறிஸ்துவோடு இருக்கிறான். பழைய மனுஷன் போயிட்டான், இப்போ கிறிஸ்துவோடு வாழ்கிறான். இதுதான் பரம காரியம். எத்தனை பேருக்கு இந்த பரம காரியம் விளங்கிருக்கு? ரோட்டில் நடக்கும்போது, இப்படி போகும்போது, வரும்போது, நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன். யாரோடு இருக்கிறேன்? நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன். பெரிய பெரிய போதர்களோடு இருக்க நமக்கு ரொம்ப ஆசை. என்ன செல்ஃபி எடுப்போம், என்ன ஸ்டேட்டஸ் வைப்போம், ஆனால் நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் சொல்ல முடியுமா? அதைத்தான் அவர் பார்க்க ஆசைப்படுகிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களை இந்த பூமியில நிலைநிறுத்தி காண்பிக்க அவர் விரும்புகிறார். அதனாலதான் எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோவான் எழுதினார். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது என்று சொன்னார். ஏரோதோடு இல்லை, பிலாத்தோடு இல்லை, அன்னைக்கு இருக்க வேதபாரகரோடு இல்லை, அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய ஆட்களோடு இல்லை. யோவான் எழுதும்போது எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ நீங்க கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் உங்களுடைய ஐக்கியம் யாரோட இருக்கும்? அப்போ உங்க ஸ்டேட்டஸ் இது மாதிரி இருக்கும். உங்க ஸ்டேட்டஸே அது மாதிரி தான் இருக்கும். அப்போ பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை யாருக்கு? பரம காரியங்களை வாஞ்சிக்கிறவர்களுக்கு, பிரியமானவர்களே. எனவே நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. மனிதர்களோடு இல்லை, சபையோடும் இல்லை. ஒருத்தர் சொன்னார், அவருக்கு 2 கண்ணும் தெரியாது. எங்கள் வீட்டுக்கு இந்த நைட் வந்தார், தங்கிட்டு காலையில் போனோம். அவரோட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஒரு நல்ல ஆண்டவர் மீது வாஞ்சி உள்ள நல்ல சகோதரன். 2 கண்ணும் தெரியாது, 2 கண்ணும் இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் நிறைய தியாலஜி படித்தவர், புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கடைசியில் சொன்னார், இயேசுவும் அப்போஸ்தலருக்கும் இன்னைக்கு சபைக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி போயிட்டார். இப்படி சொன்னார். இயேசு எந்த தியாலஜின்னு பேசலை, அப்போஸ்தலர் எந்த தியாலஜியும் பேசலை. அவங்க என்ன பேசுனாங்க? மனந்திரும்புன்னு பேசுனாங்க, விசுவாசின்னு பேசுனாங்க, அன்பு கூறுங்கன்னு பேசுனாங்க, நற்கிரி ஈசியன்னு பேசுனாங்க. தானே இந்த 4 இருக்கா? இன்னைக்கு 4 தேடுறாங்களா? உண்மையா இல்லையா? இப்போ எங்கே போயிட்டு? நான் சொல்லலை,
2 கண்ணும் தெரியாத மனுஷன் எனக்கு ஃபோன் நம்பர் வேணா தாரேன், நீங்கள் பேசிக்கலாம். எனவே மனம் திரும்புதல், விசுவாசம், அடுத்து அன்பு, நற்கிரியை. இது இருந்தால் ஆதி அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த சபை, கட்டின சபை. இந்த 4 இல்லை. இது எங்கே போயிட்டு டான்ஸில் போயிட்டு, ஒர்ஷிப்பில் போயிட்டு, லீடிங் என்னெல்லாமா போயிட்டு இது அப்படிங்க. ஆனால் இது 4 இருக்கா இல்லையா? ஆண்டவர் விரும்பின, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த பரம ராஜ்யத்தின் ரகசியம், அதை விசுவாசிக்கிறவர்கள் எங்கே? அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு, இயேசுனுடைய எதிர்பார்ப்பு. இப்போ இயேசுனுடைய எதிர்பார்ப்பை யாருமே சில விளங்கி கொள்ளவில்லை. நீங்களும் நானும் அதை விளங்கி கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். கொலோசியர் 3:1 படிங்க. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் நீங்கள் அப்ப பாருங்க, 2:12 பார்த்தோம். ஞான ஸ்நானத்தினால் அடக்கம் பண்ணிட்டோம், அவருடைய மரித்தோர் எழுப்பினுடைய தேவனுடைய செயலின் விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்போ நீங்க கிறிஸ்துவோடு எழுந்தவர்களாக இருக்கிறபடினால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். அப்ப எது தேடப்படாது? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளையே தேடுங்கள். நல்ல யோசிச்சு பார்க்கணும். நம்ம மேலானவைகளையே தேடுகிறான் அப்படின்னு அவர் சொல்வாரா? அவர் சொல்லணும். இங்கே யாரும் நம்ம சொல்ல வேண்டாம். யார் கணவனை சொல்ல வேண்டாம், மனைவி சொல்ல, யார் அவர் சொன்னால் இவன் மேலானவையே தேடுதான். மேலானவைகளே தேடுனா உங்களுக்கு மேலானவை கிடைக்கும், கீழானவைகளே தேடுனா கீழானவைகளே கிடைக்கும். நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நம்ம எதை தேடுகிறோம்? இயேசு பிதாவினுடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடினார். அவைய எபிரேயர் 12 1-2 படியும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. மேகம் எப்படி இருக்கு? எங்க எப்போ போவோம், எப்படி வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? அது எங்க வேணாலும் வரும், எங்க எப்படி வேணாலும் இருக்கும். திடீர்னு காணாமல் போயிடும் தானே? திடீர்னு மேகமே இல்லாமல் இருக்கும், திடீர்னு பார்த்தா மேகமாக இருக்கும். அப்போ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு. விசுவாசத்தினால, அந்த விசுவாசத்தினால உள்ளதெல்லாம் பூமியில் உள்ளவை தான். நல்லா கவனிங்க. அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள எல்லாமே எங்க உள்ளதான்? எல்லாம் பூமியில் உள்ளதுதான். ஆனா இயேசு பேசுறது எது? அங்க. பழைய ஏற்பாடு எல்லாமே இங்க, புதிய ஏற்பாடு எல்லாமே மேல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரியணும். அதான் பழைய ரசம், புது ரசம். இந்த பழைய ரசம், புதிய ரசம், இந்த ரெண்டையும் ஒன்னாக்க முடியாது. ரெண்டையும் ஒன்னாக்குனா என்ன ஆகும்? ரெண்டும் கெட்டு போகும். ஒன்று பழைய ஏற்பாடு ரசமா பழைய ஏற்பாட்டில் இரு, புதிய ஏற்பாடுனா புதிய ஏற்பாட்டில் வந்து பழைய ஏற்பாடு விட்டுரு. ஆனால் அதுக்காண்டி உனக்கு அது இல்லாமலாம் போகாது. கண்டிப்பாக அதை கொடுப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட. எல்லாம் போனஸ் தான், எல்லாம் போனஸ் தான். போனஸ்காண்டி சம்பளத்தை விட்டுற முடியுமா? எப்படி? சம்பளம் முக்கியமா, போனஸ் முக்கியமா? சம்பளம் தான் முக்கியம், போனஸ் வருஷத்துக்கு இருக்கும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, தேவனுடைய ராஜ்யம். அப்போ அது மேலானவை. பூமி இங்க எல்லாம் பூமி ராஜ்யத்துக்கு தான் பல போராடுறாங்க, பல லஞ்சம் கொடுத்தாங்க எப்படி? ஆனா அப்போ பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறதே. ஏசு அதைத்தான் பண்ணார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், வந்து கூட்டு போங்க, வந்து கூட்டு போனாரு. கைவிட்டு போகணும்னு சொல்லல, வந்து கூட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. சரிமா? உங்களுக்கு பயப்படவே வேண்டாம், கண்டிப்பா கூட்டு தான் போவார், கண்டிப்பா கூட்டிட்டு தான் போவார். எனவே பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு பாருங்க. நீங்க தள்ளி விடலாம், நீங்க தள்ளி விடலாம். முடியலன்னு சொல்ல வேண்டாம். முடியல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லலாம். நீங்க தள்ளிடலாம். தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும், அல்லேலூயா, விசுவாசத்தையே துவக்குறவர் அவர், முடிக்கிறவருமாயிருக்கிற, விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவருமாக்கி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், இந்த ஓட்டத்தை இந்த உலகத்தில் உள்ள யாரும் நமக்கு ஓட்டத்தை நிர்ணயம் பண்ணல, காட்டல. உங்க ஓட்டம் வேற, என் ஓட்டம் வேற, ஒவ்வொருடைய ஓட்டம் வேற. யாரும் நமக்கு முன்னாடி யார் தான்?
கிறிஸ்து தான். இயேசுவை நோக்கி தான். சபையை நோக்கி இல்லை, ஊழியத்தை நோக்கி இல்லை, ஜனங்களை நோக்கி இல்லை, பணத்தை நோக்கி இல்லை, எதையும் நோக்கி இல்லை, இயேசுவை நோக்கி ஓடக்கிறோம். யூதாஸ் காரியத்து பணத்தை நோக்கி ஓடினான். கரெக்டா? அத்தனை அவனுடைய எய்மெல்லாம் பணம் தான். அப்போஸ்தலர்கள் யாருக்கும் பணம் எல்லாம் காலுக்குள்ள தான். பணம்னாலே அவங்க பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கிடவுது. இதுதான் அப்போஸ்தலருடைய அடையாளம். சரியா? இயேசுக்கு அப்ப அங்க எதையும் வச்சிருக்க மாட்டான். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடணும். இதுதான் பரம ராஜ்யத்தின் ரகசியம், பரம காரியங்கள். எனவே பரம காரியங்களை தேடுகிறவர்களை பரமன் தேடுகிறார் என்றார். பரமன் ஒரு பரத்திலிருந்து வந்தவர். அவர் கொடுத்ததே என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு பூமியை விட்டு போகும்போது சொன்னார், உன்னதத்தின் பலனால் நிரப்பப்படும் வரைக்கும். அப்படிதான் சொன்னாரு. பலனே உள்ள பலன் தான். பலனே உன்னதத்திலிருந்து வரக்கூடிய பலன் தான். பூமியில் உள்ள பலன் அல்ல. இந்த உலக மனுஷ பலன் அல்ல. மனுஷ பலன்னா 4 பேர் சப்போர்ட் நமக்கு தேவைப்படும். யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் உன்னதத்தின் பலனை பெற்றவன் அவனுக்கு மனுஷனுடைய பலன் கிடைக்கும். மனுஷனுடைய தயவு இயேசுக்கு எப்படி கிடைத்ததோ அதே போல் என்ன செய்யும். அதுக்காண்டி வேண்டாம்னு சொல்லலை, நல்லா புரிந்து கொள்ளணும், டிஃபரன்ஸை புரியணும். அதுக்காண்டி மனுஷ சப்போர்ட்டே மனுஷ சப்போர்ட் உனக்கு தருவார், கர்த்தர் தருவார். பவுல் ஊழியம் செய்யும்போது அவருக்கு மனுஷனுடைய சப்போர்ட் இருந்துச்சா இல்லையா? இயேசுக்கு மனுஷனுடைய சப்போர்ட் இருந்துச்சா இல்லையா? ஆனால் அவர் யாருடைய சப்போர்ட்டையும் தேடி பண்ணாரா? எல்லா சப்போர்ட்டும் வந்துச்சு தவிர அவர் யாரும் போய் எனக்கு சப்போர்ட் பண்ணு கேட்கல. எனவே இப்படிப்பட்ட சிந்தை, இப்படிப்பட்ட இருதயம், இப்படிப்பட்ட நோக்கம், தாகம் நமக்கு இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு இருக்காது. நிறைய பேருக்கு வேற மாதிரி இருக்கிறதுக்காண்டி அதோடு நம்ம போக முடியாது. 6 லட்சம் பேர் போனாங்க. 6 லட்சம் பேருக்கும் இதே சிந்தியாக இருந்துச்சு. அவங்களாம் எகிப்தில் கும்மட்டிக்காயும் எகிப்தில் நாங்கள் அப்படி அதை தான் நினச்சிட்டு இருந்தாங்க தவிர பரம காணான ஆண்டவர் வச்சிருக்கிற பாலும் தேனும் அவனுக்கு என்ன செய்யல, அவனுக்கு தெரில, கண்ணுக்கே தெரில. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இம்மைதான். இப்போ வயிறு பசிக்கு, இப்போ எனக்கு வேணும், இப்போ எனக்கு வேணும், இப்போ 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 மெல்ல கொஞ்சம் வெயிட் அப்படின்னாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். பொறுமை இருந்துச்சா? அதனால தான் நமக்கு பொறுமையோட ஓடக்கிழமை. அவனுக்கு பொறுமை இல்லாதனால போயிட்டு இப்போ நமக்கு பொறுமை எப்போ வரும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் ஏற்கனவே செய்த காரியங்களுக்காய் நன்றி சொல்லணும். உணர்ந்து என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். பாவத்திலிருந்தெல்லாம் என்னை விடுவித்தீரே, சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கினீரே, என்னை மீட்டு கொண்டீரே, உனக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தனித்திருந்து நன்றி சொல்லணும். தனித்திருந்து என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். நீங்களும் அவரும் இருக்கணும், அவரும் நீங்களும் இருக்கணும். கூட்டமே கிடையாதுங்க. மரியா எப்படி இருந்தா? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்த மாத்தாள் எதிர்பார்த்தாளா? மாத்தா சோம் பண்ண வரல அப்படின்னு சொல்லி மரியா ஆண்டவரே நான் மூடிய பாதத்தில் இருக்கேன், அவளை என் பாதத்தில் கூப்பிடணும்னு சொன்னாடா? சொல்லலை. தனித்திருந்தேன். அதனால் நீங்கள் தனித்திருந்து அவருடைய சமூகத்தில் உன்னதத்தின் பலனால் நிரப்பப்படணும். அப்போ உன்னதத்தின் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி உன்னதம் தேவனும் இருந்தால் தான். ஆனால் நம்ம பொதுவாக நம்முடைய மாம்சம், நமக்கு ஒரு மாம்சம் இருக்கு இல்லைங்களா, இது வெயிட் ஆனது, ரொம்ப வெயிட் ஆனது. அதனால இது கீழே எழுதுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஆபிரகாம் சொல்லும்போது நீ வானத்தை அண்ணாந்து பாருனார். லோத்து கண்ணேறிட்டு பார்த்தான். நல்ல வித்தியாசம் தெரியணும். கண்ணேறிட்டு பார்க்கும்போது நல்லா குளிர்ச்சியாக தெரியும். ஆனால் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது கண்ணு தெரிஞ்சா தான் நட்சத்திரம் தெரியும். கண்ணு தெரியலன்னா, சரியா தெரியலன்னா நட்சத்திரம் கூட என்ன செய்யாது? தெரியாது. அப்படியானால் நம்முடைய பார்வை தெளிவாக இருக்க வேண்டும். நீங்க 10 நிமிஷம் இப்படி மேலாம அண்ணாந்து பார்த்தீங்கன்னா இது பூரா கட்டாயிரும். கீழே உள்ளது உங்களுக்கு அந்த சிந்தனையே கட்டாயிரும். அப்போ வானத்தை அண்ணாந்து பாருன்னு ஆரம்பம் சொன்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? விட்டாரா? கண்டிப்பா கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருவார். அதுக்காண்டி பிச்சைக்காரனா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் முதலாவது எதை தேடுகிறோம்? முதலாவது நாம் எதை வைத்திருக்கிறோம்? ஆண்டவர் பார்க்கும்போது இவன் ஃபர்ஸ்ட் எது ப்ரிஃபரன்ஸ் எதை கொடுக்குறான்னு தான் பார்ப்பார். முதல் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு உறைவுண்டு. பார்த்தீங்களா ஆண்டவர் எங்க செக் வைக்காருன்னு? அன்பு இருக்கே,
உன்ட்ட அன்பு இருக்கு, அன்பு இல்லைன்னா இல்லை, ஆனா அந்த முதல் அன்பு எனக்கு என்ன செய்யல இல்ல. இல்லை. அவர் அந்த முதல் அன்பை எதிர்பார்க்கிறார். இதுதான் பரம காரியங்கள். இன்னைக்கு பரம காரியங்களை தேடுவோர் ரொம்ப கம்மி. இவங்க தேவைக்காக ஆண்டவர்கிட்ட போறாங்களே தவிர ஆண்டவருடைய தேவைக்காக ஆண்டவர்கிட்ட போறது இல்லை. ஆண்டவருடைய தேவைக்காக தான் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென். நம்முடைய தேவைக்காக ஆண்டவர் கிடையாது. சரியா? நம்முடைய தேவைக்காக ஆண்டவரை பயன்படுத்தக்கூடாது. ஆண்டவருடைய தேவைக்காக நாம் என்ன செய்யணும்? பயன்பட வேண்டும். பயன்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டுமே தவிர ஆண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை பயன்படுத்திட்டான். என்ன 30 வெள்ளிக்காசுக்கு பயன்படுத்திட்டாங்க. ஆனா 11 சீஷர்களும் இயேசுவுக்காக பயன்பட்டார்கள். நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னார். அவங்க அவருக்கு சாட்சிகளாக இருந்தாங்க. நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? நீங்க வந்தீங்கன்னா ஆண்டுட்டு கேப்பா உங்களுக்கு எல்லாம் தருவாரு. கண்டிப்பா தருவார். தரமாட்டான்லாம் இல்லை. தருவார். சுகம் தருவாரா? தருவாரு. பணம் தருவாரா? தருவார். எல்லாம் தருவாரு. ஆனா அவர் எதிர்பார்க்கிறாரே பரம காரியம். அதை பெற்றுக்கொள்ள முடியுமா? அப்போ பரம காரியங்களுக்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரம காரியங்களுக்காய். அது கூட்டமே கிடையாது. அது பெர்சனலா தேவனும் நானும் அந்த இடத்துக்கு வந்தேன்னா நாம் இளைப்பாறுதலாய் இருப்போம். நாம் எப்படி இருப்போம்? அவர் தர விரும்புவதும் இளைப்பாறுதல் தான். எனவே பிரியமானவர்களே, ஆகைய அடுத்த வசனம் படிங்க. எபிரேயர்ல 12ல அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் இன்னைக்கு நமக்கு யாராவது அவமானப்படுத்தினா நம்ம என்ன செய்வோம்? சொல்லிக்கிட்டே இருக்கு. எப்படி? சொல்லிட்டு அப்போ நம்முடைய பார்வை எங்கே இருக்கோ அதுபடி தான் நமக்கு நடக்கும். அவமானம் வருமானா கண்டிப்பாக வரும். அவமானம் வராமலாம் இருக்காது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன வரும்? அவமானம் வரும். அப்போஸ்தலர் சொன்னாங்க, அவருடைய நாமத்திற்காக அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவமானப்படுவதற்கு நாம் என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். இதுதான் பரமகாரம். யாராவது அவமானப்படுத்திட்டாங்கன்னா நொந்து நூடுல்ஸ் சாப்பிடாது.